தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலிலே அருட்தந்தை எம் ராபர்ட் அவருடைய ஆன்மா நித்தியலை பாற்றியடைய நாம் சிறப்பாக ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். மேலும் திருப்பலிலே கலந்து கொண்டு இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் முழுமையாக பெற வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துகள் நிறைவேறவும் இந்த திருப்பலிலே நாம் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள் குற்றம் குரலை ஏற்று மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியாய் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை எங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது இறைத்தன்மையின் ஆற்றலால் எங்கள் இதயங்களை தயாரிப்பீராக. அதனால் திருமகன் கிறிஸ்து வருகின்ற பொழுது நிலை வாழ்வின் விருந்துக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாக காணப்படவும் அவரே அளிக்கும் விண்ணக உணவை பெற்றுக்கொள்ளவும் உரிமை பேற்றை அடைவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். படைப்புகளின் ஆண்டவர் இந்த மலையில் மக்களினங்கள் அனைவருக்கும் சிறந்தொரு விருந்தை ஏற்பாடு செய்வார். அதில் சுவைமிக்க பண்டங்களும் பழரச பாசமும் கொழுப்பான இறைச்சி துண்டுகளும் வடிகட்டி பக்குவதப்படுத்திய திராட்சை ரசமும் பரிமாற்றப்படும். மக்களினங்கள் அனைவரின் முகத்தை மூடியுள்ள முக்காடை இந்த மாலையில் அவர் அகற்றிவிடுவார். பிற இனத்தார் அனைவரின் துன்பத் துகிலை தூக்கி எறிவார். என்றுமே இல்லாதவர் சாவை ஒழித்து விடுவார். என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலகில் அகற்றி விடுவார். ஏனெனில் ஆண்டவரே இதை உரைத்தவர். இந்நாளில் அவர்கள் சொல்வார்கள், இவரே நம் கடவுள், இவருக்கென்றே நாம் காத்திருக்கின்றோம். இவரே நம்மை விடுவிப்பார். இவரே ஆண்டவர், இவருக்காகவே நாம் காத்திருக்கின்றோம். இவர் தம் மீட்பில்
தாம் மகிழ்ச்சி அக்களிப்போம். ஆண்டவரின் ஆட்சி இம்மலையில் தாங்கியிருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரின் இல்லத்தில் நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலையங்களுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்துவார். மேலும் சாவில் இருசுழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்ச மாட்டேன். உன் கோவிலில் நெடுங்கழியும் என்னை தேற்றும். பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றார். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதோ ஆண்டவர் தம் மக்களை மீட்க வருவார். அவரை எதிர்கொள்ள ஆயத்தமாயிருப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. பிரிவு 15 இறை வார்த்தைகள் 29 முதல் 37 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேய கடற்கரை வழியாக சென்று அங்கே ஒரு மலையின் மீது ஏறி அமர்ந்தார். அப்பொழுது பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்தனர். அவர்கள் தங்களோடு கால் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், உடல் ஊனமுற்றோர், பேச்சற்றோர் மற்றும் பிற நோயாளர் பலரையும் அவர் காலடியில் கொண்டு வந்து சேர்த்தனர். அவர்களை அவர் குணமாக்கினார். பேச்சற்றோர் பேசுவதையும், உடல் ஊனமுற்றோர் நலமடைவதையும், பார்வையற்றோர் பார்க்கிறதையும் கண்டு மக்கள் கூட்டத்தினர் வியந்து இஸ்ரேலின் கடவுளை போற்றி புகழ்ந்தனர். இயேசு தம் சிலரை வரவழைத்து, நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை. இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிடவும் நான் விரும்பவில்லை. அனுப்பினால் வழியில் தளர்ச்சி அடைந்து விடலாம் என்று கூறினார். அதற்கு சீடர்கள் அவரிடம், இவ்வளவு திரளான மக்களுக்கு அளிக்க போதுமான உணவு நமக்கு பாலைநிலத்தில் எங்கிருந்து கிடைக்கும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உள்ளன, சில மீன்களும் இருக்கின்றன என்றார்கள். தரையில் அமருமாறு அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். மீதியாய் இருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
முதலாம் ஆண்டு மெய்யியல் படித்து கொண்டிருந்த பொழுது இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்த மக்கள் மத்தியில் சென்று பணி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஞாயிற்றுக்கிழமை மதியம் உணவு எங்களுடைய குருமடத்தில் அறிந்துவிட்டு அங்கு ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜி கேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. காட்டூர், அதாவது ஆழியார் போகிற வழியில் ஒரு இடம் இருக்குது. அங்கே நாங்கள் சகோதரர் இருவர் சென்று அங்கிருக்கின்ற பிள்ளைகளுக்கு பாடம் எடுப்பது, அந்த பிள்ளைகளுக்கு விளையாட்டு சொல்லிக் கொடுப்பது, அங்கிருக்கின்ற பிள்ளைகளுக்கு மறைக்கல்வி வகுப்பு எடுப்பது என்பது எங்களுடைய அந்த பணியாக இருந்தது. ஒரு நாள் அங்கு மருத்துவர்கள் அந்த ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜி கேம்புக்கு அங்கிருந்த உடல் நலமற்றோருக்கு பரிசோதனை செய்து வந்தார்கள். அப்பொழுது ஒரு சிறுமி மருத்துவரிடம் வருகின்றார். அப்பொழுது அந்த சிறுமியை பார்த்து, உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்குறாங்க. எனக்கு பசிக்காமல் இருப்பதற்கு மாத்திரை எதாக இருந்தால் கொடுங்க. என்ன வேணும்? பசிக்காமல் இருப்பதற்கு மாத்திரை எதாக இருந்தால் கொடுங்க என்று சொல்லி அந்த சிறுமி கேட்டவுடனே அந்த மருத்துவருக்கு என்ன சொல்லத்துனே தெரியல. ஏன் அப்படின்னா, அங்கிருந்த மக்கள் புலம்பெயர்ந்தவர்கள். அவர்களுக்கு அப்போல்லாம் அதிகமாக உணவுகள்லாம் கிடைக்கல. யாராவது வெளியிலிருந்து உணவு கொண்டு கொடுத்தா உணவு கிடைக்கும், இல்லை அப்படின்னா உணவு கிடைக்காது. எனவே ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு கிடைக்குன்னா மீதி 2 வேளை உணவு அவர்களுக்கு கிடைக்காது. மீதி நேரங்களில் பசியோடு அவர்கள் தூங்கக்கூடிய ஒரு சூழல். அந்த பசி இருக்குது அப்படின்னா அது தூக்கமும் வராது. எனவே சின்ன சின்ன பிள்ளைகள் என்ன செய்திருக்கோம், எப்பயுமே அழுதுகிட்டே இருக்கும். இதுதான் இன்றைக்கு வாழ்வினுடைய யதார்த்தமாக இருக்கிறது. இன்றைக்கு நம் பசியை விரும்பி ஏற்கிறோம். பசியை விரும்பி ஏற்கிறோம் அப்படின்னா, நாம் நோன்பு இருக்கிறோம் என்றால் பசியை நாம் விரும்பி ஏற்கிறோம் என்று பொருள். அந்த பசியை நாம் விரும்பி ஏற்கிற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்போக்கம் நமக்கு இயல்பாகவே வந்து விடுகிறது. அதே சமயத்தில் அந்த பசியை நாம் விரும்பி ஏற்காத போது, நம்முடைய இல்லத்தில் உணவு இல்லாத போது, அந்த நேரத்தில் சாப்பாடு கொடுக்கலாம், அந்த நேரத்திலலாம் பயங்கரமாக பசி எடுக்கும். அம்மா குறிப்பாக விபூதி புதன் அன்னைக்கு விரதம் இருக்கணும்னு சொல்லுவோம். அன்றைக்கி தான் எல்லாருமே காலையிலே போய்ட்டு சட்டையை தேடுவாங்க, என்ன இருக்குது ஏது இருக்குன்னு சொல்லிட்டு, ஸ்நாக்ஸ் என்ன வச்சுக்கிறாங்க ஏது வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா அன்றைக்கி தான் சோதனைக்கு பசி எடுக்கும், பயங்கரமாக பசி எடுக்கும். அந்த பசியை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. ஆக பசி என்கின்ற உணர்வு எல்லாருக்குமே பொதுவாது. அது மனிதர்களுக்காக இருக்கட்டும், விலங்குகளுக்காக இருக்கட்டும், பறவைகளுக்காக இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் பசி என்கின்ற உணர்வு அனைவருக்குமே பொதுவானது. அந்த அனைவருக்குமே பொதுவான ஒரு உணர்வு இருக்கிறது என்றால், எனக்கு எப்படி பசிக்குதோ அதே போன்றுதான் மற்றவர்களுக்கும் பசிக்கும் என்கின்ற நிலையை நாம் நம்முடைய உள்ளத்தில் உணர வேண்டும். அப்படி உணர்ந்தோம் என்றால், நம்முடைய வீட்டுக்கு அருகில் யாராவது பசியோடு இருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம கிட்ட இருப்பதை அவர்களுக்கு நாம் என்ன செய்வோம், உணவு கொடுத்து அவருடைய பசியை நாம் போக்கும். ஒருவருக்கு உணவு கொடுக்கிறோம் என்றால் அவருக்கு நாம் உயிர் கொடுக்கிறோம் என்ற அர்த்தம். ஏன் அப்படின்னா, அவர் சாகின்ற அந்த உடல் வலிமை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிறார். சாப்பிடாமல் இருக்கிறார் அப்படின்னா உடல் வலிமையை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிறார். அப்படி இழக்கின்ற பொழுது அவருடைய உயிர் என்ன செஞ்சிடும், ஒரு நாள் வந்துச்சுன்னா போய்விடும். எனவே பசித்திருப்பவருக்கு நாம் ஒரு வேளை உணவு கொடுக்கின்ற பொழுது நாம் அவருக்கு கடவுளாக மாறுகிறோம். கடவுளே எனக்கு உணவு கொடுத்தது போல நாம் அந்த மனிதர் உணர்வார். நாமும் அவருக்கு கடவுளாக மாறுகிறோம். அந்த மனிதருக்கு நாம் உணவு கொடுப்பதன் வழி நாம் உயிர் கொடுக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதைத்தான் இன்றைய வாசகங்கள் மிக அழகாக எடுத்து கூறுகின்றன. சீயோன் மலையில் ஆண்டவராகிய கடவுள் ஒரு பெரிய விருந்தை ஏற்பாடு செய்கின்றார். அந்த பெரிய விருந்துக்கு அனைவரும் வருவார்கள். அங்கு எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது, எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் கிடையாது. அனைவருக்கும் தேவையான உணவு அங்கு கிடைக்கும். அனைத்து மக்களும் அந்த ஆண்டவராம் கடவுளை தேடி வருகின்ற பொழுது அவர்கள் மனநிறைவோடு செல்வார்கள், மன மகிழ்வோடு செல்வார்கள். ஏனெனில் ஆண்டவராகிய கடவுளை அவர்களுக்கு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றார். அங்கு யாருக்கும் பசிக்காது, யாரும் பசித்திருப்பது கிடையாது. மாறாக அனைவருமே உண்டு நிறைவு கொள்வர் என்பதை இன்றைய முதல் வாசகம் சொல்கிறது. நற்செய்தி வாசகத்திற்கு வருகின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவோடு 3 நாட்கள் 4 நாட்கள் தங்கியிருந்த மக்களை அப்படியே பசியோடு வெறும் வயிறாக அனுப்பிவிட ஆண்டவர் விரும்பவில்லை. எனவே அவர்கள் பசியுற்றிருப்பதை இவர் முதலில் உணர்கிறார். ஏனெனில் கெத்செமனே தோட்டத்தில் 40 இரவும் 40 பகலும் என்ன செய்தார்,
அவர் சாப்பிடாமல் உண்ணாமல் குடிக்காமல் இருந்தார். எனவே பசி என்பது எப்படி இருக்கும், அதனுடைய கொடூரம் எப்படிப்பட்டது என்பதையெல்லாம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய உடலிலே உணர்ந்திருக்கின்றார். சாத்தான் அவரை பார்த்து, உனக்கு தான் பசிக்குதே, இந்த கல்லை அப்பமாக மாற்றி நீ உண் என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் இயேசு அதன்படி செயல்படவில்லை. ஆனால் இங்கு மக்கள் பசியாக இருப்பதை பார்க்கின்ற இயேசு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பலுகி பெருக செய்து அதை அனைவருக்கும் கொடுக்கின்றார். பசியாக இருந்தவர்கள் அனைவரும் உண்டு நிறைவு பெறுகின்றார்கள். பசி அங்கு மறைந்து போகிறது. அங்கு பசியாக இருந்தவர்கள் நிறைவு காண்கிறார்கள். மீதமிருப்பதை மிச்சமாக அவர்கள் கூடைகளில் எடுத்து வைப்பதை நாம் பார்க்கலாம். ஆக பசி என்ற உணர்வோடு வந்தவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உணவு கொடுத்து அவர்களை நிறைவடைய செய்கின்றார், அவர்களை மகிழ்ச்சி அடைய செய்கின்றார். மீதம் இருப்பதை எஞ்சிய கூடைகளில் எடுத்து வைப்பதை நாம் பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பசி என்ற உணர்வு எல்லாருக்குமே பொதுவானதாக இருக்கிறது. அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு என்னை நாடி வருகின்ற ஒருவருக்கு என்னிடம் இருக்கின்ற உணவினை கொஞ்சமாவது எடுத்து அவருடைய பசியை போக்க நான் முன் வருகிறேனா? அப்படி நான் முன் வருகிறேன் என்று சொன்னால் நான் அவருக்கு கடவுளாக மாறுகிறேன், அவருக்கு நான் உயிர் கொடுக்கிறேன், என்னிடம் உள்ளதை நான் அவருக்கு கொடையாக கொடுக்கிறேன் என்று அர்த்தமாகிறது. என்கிட்ட நிறைய இருக்கும், ஆனால் எல்லாற்றையும் மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்க முடியாது. ஆனால் ஒருவேளை உணவை கொடுக்கின்ற பொழுது அது மற்றவருக்கு ஒரு பெரிய கொடையாக மாறுகிறது என்பதை நாம் உணர வேண்டும். இதைத்தான் இன்றைய பதிலுரை பாடலை திருப்பாடல் ஆசிரியரும் மிக அருமையாக பாடுகின்றார். என் கிண்ணம் நிரம்பி வழிகின்றது, என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. சொல்ல காரணம், ஆண்டவராகிய கடவுள் அவரை நிரம்ப செய்கின்றார், அவரை வளமையாக வாழ செய்கின்றார். தாவீது அரசர் எத்தனையோ நாள் பசியாலும் பட்டினியாலும் வாடி இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் கூட ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு உணவினை கொடுத்து அவர் உயிர் வாழ செய்கின்றார். எனவே தான் என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகின்றது என்று அவரால் பாட முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் நம்மோடு வாழ்கின்ற சக மனிதர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை, அதாவது உணவினை கொடுக்கின்ற பொழுது நாம் உயிர் கொடுக்கின்றோம், கடவுளாகவே மாறுகிறோம் என்பதை உணர்ந்து நம்மிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து வாழ முற்படுகிறோமா என சிந்தித்து பார்ப்போம், செயல்படுவோம். இறைமகன் இயேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உன் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உன் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வை புடமீட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமீட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வை எதிரானதாலே, புதிரான வாழ்வை எதிரானதாலே, பொலிவாக செய்வாய் ஆண்டவரே, உம் அருளோடு அணைப்பாய் மாபரணி. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெரிய புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தன் நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைபற்றின் பரிபொருளை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்பு கொடுக்கின்றோ. நீ நிறுவிய தூய மரநிகழ்வுகளை இக்காணிக்கை நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்பட செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியருளும். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்து நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்போது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியாய் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிலர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் மேதகு பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, முது பெயர் துவேதன போற்று பெருக, முது ஆற்று வருக, முது திருவுளம் உலகி நிறைவேறுவது போல மண்ணுலகி நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற உறவின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனுடைய வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையாளர் நீ அல்லவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையாளர் நீ அல்லவா. என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா, இணைகின்ற என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. நிலம் வாழ நீராகி மலர் வாழ ஒளியாகி நலம் சேர்க்கும் என் மன்னவா. நிலம் வாழ நீராகி மலர் வாழ ஒளியாகி
எங்களுக்கான வேண்டும் ஜெபம். என் அன்பான ஆண்டவரே, குருக்களை காப்பாற்றும்படியாக உம்மை மன்றாடுகிறேன். அவர்கள் மனிதர்களானதாலும் அவர்களது வாழ்வு முது பலிப்பிடத்தில் எரிக்கப்படுவதாலும் அவர்களை காப்பாற்றும். அவர்கள் உலகத்தை விட்டு பிரிந்தாலும் உலகின் நடுவே வாழ்வதாலும் உலக இன்பங்கள் அவர்களை சோதிப்பதாலும் அவர்களை முறித்து வைத்து காப்பாற்றும். அவர்கள் தனிமையாய் இருக்கும் போதும் வேதனைப்படும் போதும் ஆன்மாவுக்கான அவரது பலி வாழ்வெல்லாம் வீணாக தோன்றும் பொழுதும் அவர்களை காப்பாற்றும். ஆண்டவரே, அவர்களுக்கு உம்மை தவிர வேறுவரில்லை என்றும் மனித பலவீனம் கொண்ட மனித இதயம்தான் அவரிடம் ஒன்றென்றும் நினைத்து அவர்களை காப்பாற்றும். அவரது ஒவ்வொரு சிந்தனையும் சொல்லையும் செயலையும் ஆசீர்வதித்து அவர்களை காப்பாற்றும். ஆமீன். அன்புக்குரியவர்களே, நாளை காலை வழக்கம் போல திருப்பலி நடைபெறும். அனைவரும் இறுதி ஆசிரியருக்காக எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் எங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்த உமருள் கொடைகள் வரவிருக்கும் விழாவுக்கு எங்களை தயாரிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியா உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எங்கள் காவலாய் சூசை தந்தையே, மங்களங்கள் என்று சொல்லி எங்கு பாடுவோம். எங்கள் காவலாய் சூசை தந்தையே, மங்களங்கள் என்று சொல்லி இங்கு பாடுவோம். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை எய்திடும். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை எய்திடும். எங்கள் காவலாய் சூசை தந்தையே, மங்களங்கள் என்று சொல்லி இங்கு பாடுவோம். கனி தாயாரே பத்தானியல்லோம், உன்னதமாய் பெருமாற்ற உற்ற பாக்கியனே. கன்னி தாயாரே பத்தானியல்லோம், உன்னதமாய் பெருமாற்ற உற்ற பாக்கியனே. செங்கி மகுட முடிப்புனைந்த மன்னர் கோத்திர மாதவம். செங்கி மகுட முடிப்புனைந்த மன்னர் கோத்திர மாதவம். எங்கள் காவலாய் சூசை தந்தையே, மங்களங்கள் என்று சொல்லி எங்கு பாடுவோம். சேசுவின் மதுரமான திருஹிருதயமே, ஸ்நேகமயம் சுவாமி. சேசுவின் மதுரமான திருஹிருதயமே, ஸ்நேகமயம் சுவாமி. மரியாவின் மாசற்ற திருஹிருதயமே, ரட்சிமயம் சுவாமி. மரியாவின் மாசற்ற திருஹிருதயமே, ரட்சிமயம் சுவாமி. புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். சூசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித வனத்து சின்னப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பெயர் கொண்டவர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சேசுமரே சூசை, இரட்சம் நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, மரியே வாழ்க.